சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சாரதாவை சரத்சந்திராவும் அபூர்வாவும் வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க. அப்போ சாரதா அங்கே வராங்க. அங்கே வந்து அபூர்வா கிட்ட வந்து கேட்குறாங்க, சொல்லுங்க எதுக்காக என்ன இவ்வளோ அவசரமாக வர சொல்லி கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்க, டைவர்ஸ் பற்றி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நான் ஒத்துக்கிட்டேனே அப்படின்னு கேட்க, நீ ஒத்துக்கிட்ட ஆனால் கேபி ஒத்துக்கல, அவர் எப்படி ஒத்துக்குவார்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, அப்போது எங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும், நீ தான் ஏதாவது பண்ணி அவரை வந்து இந்த டைவர்ஸ்க்கு சம்மதிக்க வைக்கணும். இங்கே பாரு சாரதா, நாங்கள் பூமி ககன் கல்யாணம் நடக்கணும்னு மட்டும்தான் ஒத்துக்கிட்டோம். அதுக்கு பதிலாக நீ கேபி கிட்ட வந்து டைவர்ஸ் வாங்கிறத பற்றி ஒத்துக்கிட்டேன். யார் ஒத்துக்கிட்டாங்களோ அவங்க தானே அதை நிறைவேற்றணும். நீயே கேபி கிட்ட பேசி இந்த டைவர்ஸ்க்கு சம்மதிக்கவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அவர் இந்த டைவர்ஸ்க்கு ஒத்துக்கல அப்படின்னா சிம்பிள், இந்த கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்திலாவது என் தங்கச்சி மீராவுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் இல்லையா, நாங்கள் ஒரு நல்ல அட்வொகேட்டாக வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான டைவர்ஸ் பேப்பரையும் வந்து அவங்க கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா நான் அவரை சம்மதிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்ல, எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த டைவர்ஸ் வந்து முடிஞ்சிருக்கணும். உன்னோட டைவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு பூமி ககனோட கல்யாணமே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் நீங்கள் ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க அப்படின்னு கேட்க, முதல்ல கல்யாணம் நடக்கட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் டைவர்ஸ் தரமாட்டேன்னு நீ மாறிட்டா நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னு எங்களை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி பேசினா அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணுறது, அந்த பயம்தான் எங்களுக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், டைவர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். நீ கேபி கிட்ட பேசி அவரை முதல்ல சம்மதிக்கவை, அது உன்னோட தலைவலி, அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாரதா அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி ககனுக்கு இந்த விஷயத்தை பற்றி எதுவும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. சொல்லிட்டு போனதுக்கப்புறமா அபூர்வா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா அவளை நாம் சொன்னதே நமக்கு திருப்பி சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சாரதா என்ன பெரிய தப்பு பண்ணினாலோ எனக்கு புரியல அபூர்வா, நீ சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சரத்சந்திரா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் இந்த கல்யாணம் நடக்குமோன்னு டென்ஷன் ஆகுறீங்க, நான் இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல, சாரதா என்ன சொல்கிறா, இதை பற்றி இந்த டைவர்ஸை பற்றி ககனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறா. அப்படின்னா கண்டிப்பாக டிவோர்ஸ் தான் காரணம், இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு டிவோர்ஸ் தான் காரணம் அப்படின்னு ககனுக்கு தெரிஞ்சா ககனே வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான். ஒரு கண்டிஷன் போட்டு தான் இந்த கல்யாணம் நடக்குது அப்படின்னு ககனுக்கு தெரிஞ்சா அவனே இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுவான். அதாவது நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் உங்கள் தப்பே இல்லாமல் இந்த கல்யாணம் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போது உங்கள் பொண்ணு முன்னாடி அவளோட காதல் கதையில் நீங்கள் வில்லனா இருக்க மாட்டீங்க, அவள் கண்ணில் நீங்கள் ஒரு நல்ல அப்பாவாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொன்னதுமே சரத்சந்திரா, பரவாயில்ல ரொம்ப சூப்பராக யோசிக்க, இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு தான் நான் சொல்றது, எப்பவுமே நம்ம வாய்ப்புக்காக வெயிட் பண்ணணும், இல்லைன்னா நாமளே அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, வீட்டுக்கு வந்த சோபா சந்திராவோட அந்த சிஷ்யை வந்துட்டு அங்கே பூமியும் ககனும் இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு டான்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. பூமியும் அவங்கள பார்க்குறாங்க. பார்த்ததுமே இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிப்பாங்க. அப்போ தான் சோபா சந்திரா அந்த முன்னாடி நடந்த அந்த இடத்துல வந்துட்டு அவங்க வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க. அந்த வீடியோவை வந்து பூமி வச்சுருப்பாங்க. அந்த வீடியோவை வந்து காமிக்கிறாங்க. பார்த்ததுமே வந்துட்டு, அப்போ உங்கள் அம்மா இறந்ததுக்கு ஒரு விதத்தில் இவங்களும் காரணமா அப்படின்னு கேட்க, ஆமாம் கிட்டத்தட்ட அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க டான்ஸ் பண்ணும்போது தப்பாக ஆடுவாங்க. உடனே பூமி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப தப்பாக ஆடுறீங்க அப்படின்னு சொல்ல, என்ன கரெக்ட் பண்ணுறதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க வந்துட்டு, நான் தான் சோபா சந்திராவோட பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ நீ தான் அந்த பூமியா அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்துட்டு ஆர்கியூமெண்ட் வருது. ரெண்டு பேரும் பேசினதுக்கு அப்புறமா என் கூட போட்டி போட முடியுமான்னு கேட்க, பூமியும் வந்துட்டு அதுக்கு சரின்னு சொல்லி அவங்க கூட வந்து டான்ஸ் பண்ணுறாங்க. அதில் பூமி தான் வந்து ஜெயிக்கிறாங்க. அவ்வளோ நல்லா வந்து பூமி வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க கொஞ்சம் நேரத்தில் அமைதியாக நின்றுடுவாங்க. இதெல்லாம் பார்த்து ககனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ரொம்ப வந்து ககன் வந்து பூமியை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாரு, பூமி டான்ஸ் ஆடுறத பார்த்து. அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, ககனும் பூமியும் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா டின்னர்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க.
அங்கே போகும்போது வந்துட்டு ககன் பூமி இறங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு மேலே சரத்சந்திரா வந்து ரொம்ப நேரம் பூமி எப்போ வருவா அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதை கவனிச்சதுமே ககன் என்ன பண்ணுறாங்கன்னா பூமி நடந்து போயிட்டு இருப்பாங்க. உடனே பூமியை கூப்பிடுறாங்க. அப்படியே பூமி கூட கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசுகிறாங்க. கிட்ட போய் நிற்கிறாங்க. நமக்கு கல்யாணம் முடிய போகுது, அதனால் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது ஸ்வீட் மொமெண்ட்ஸ் இருக்கணும்ல, ஏதாவது ஒரு நல்ல மொமெண்ட் இருக்கணும்ல அப்படின்னு சொல்ல நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்க, அப்போ பூமி கிட்ட வந்து கிஸ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்க, ஐயோ அதெல்லாம் வேண்டாம்ப்பா நானே கொடுக்குறேன், நீங்கள் கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்ல பூமி வந்து ககனுக்கு வந்து கிஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து சரத்சந்திராவும் அபூர்வாவும் பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அப்படியே வந்துட்டு ரொம்ப முறைச்சிக்கிட்டே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பூமி அங்கேருந்து உள்ளே வரும்போது அபூர்வா ரொம்ப கோபமாக நேராக வராங்க. நேராக வந்து இதெல்லாம் என்ன பழக்கம், இது கல்யாணத்துக்கு முன்னாடி நீ அவன் கூட எதுக்காக இப்படி சுற்றிட்டு நடு ராத்திரியில் வர அப்படின்னு வந்து சொல்லி கேட்குறாங்க. சரத்சந்திராவும் அதை பற்றி கேட்குறாங்க. நம்மளுடைய மான மரியாதைலாம் என்ன ஆகுறது, இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருந்தா அப்படின்லாம் கேட்க, அப்படிலாம் வந்து நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அபூர்வா வந்துட்டு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீ அவன் கூட எங்கேயுமே போகக்கூடாது, நீ வீட்டில் தான் இருக்கணும், அவன் கூடலாம் இந்த மாதிரிலாம் வந்து சுத்தலாம் கூடாது அப்படின்னு சொன்னதுமே உடனே பூமிக்கு கோவம் வருது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரத்சந்திரா நீ கேட்கணும், நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உன் சித்தி சொல்கிறதும் ஒன்று தான், நான் சொல்கிறதும் ஒன்று தான், நீ வந்து நாங்கள் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதுமே பூமியும் வந்து அமைதியாயிடுவாங்க. இன்னொரு பக்கம் சாரதா அந்த டிவோர்ஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாங்க. அதை வந்துட்டு அப்படியே அமைதியாக அந்த இருட்டில் உட்காந்துட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பரை பார்த்து அழுதுட்டு இருக்கும் போது ககன் வந்துட்டு சாரதா சாப்பிட்ருக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வராங்க. அவங்க வந்ததுமே அதை எங்கே மறைச்சி வைக்கிறதுன்னு தெரியாமல் அங்கே இருக்கிற டேபிள் மேலேயும் வச்சுருவாங்க. ககன் வந்துட்டு சாரதாக்கு நான் வராமல் நீ சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியுமா, அதனால தான் உனக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கு. அப்போ அங்கே இருக்கிற பேப்பரை வந்து பார்க்குறாங்க. அன்னைக்கு நடந்த பூமி டான்ஸ் ஆடினது அந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பேப்பரை வந்து பார்க்குறாங்க. என்னம்மா பேப்பர் இது அப்படின்னு கேட்க உடனே சாரதாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒருவேளை ககன் எடுத்து பார்த்துட்டா என்ன பண்ணுறதுன்னு டக்குன்னு அங்கேருந்து ஒரு குழம்பை வந்துட்டு அப்படியே அது மேலே வந்து சாய்ச்சி விட்டுருவாங்க. உடனே அந்த பேப்பரை அப்படியே கசக்கி தூக்கி வீசிடுறாங்க. என்னம்மா பேப்பர் அது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லைப்பா, உங்களோட மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக நான் ஃபார்ம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, அம்மா ஏன் நீங்கள் இவ்வளோ அவசரப்படுறீங்க அப்படின்னு அப்படியே வந்துட்டு ககனை டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க. சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு ககன் வந்துட்டு அங்கேருந்து போயிடுவார். ஆனால் சாரதா உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா கிருஷ்ண பிரசாத் நல்லா தூங்கி காலையில் எழுந்திரிக்கிறாரு. அப்போ மீரா ரொம்ப கோவமாக வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போது கிருஷ்ண பிரசாத் வந்து குட் மார்னிங் சொன்னால் அவங்க ரொம்ப கோவமாக வந்து பேசுவாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அப்போ மீரா வந்து கேட்குறாங்க, முன்னாடி நிச்சயதார்த்தத்தில் அவள் பக்கத்தில் நீங்கள் நின்ன மாதிரி கல்யாணம் முழுக்க வந்து அவள் பக்கத்தில் நீங்கள் நிற்பீங்களா அப்படின்னு கேட்க, நிற்கிறது மட்டுமா, எல்லாத்துலேயுமே நான் தான் முன்னே இருப்பேன், முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நான் சாரதா பக்கத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எங்கள் 2 பேரோட கையால் தான் பூமி ககன் கல்யாணமே நடக்கும் அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் முடியாது அப்படின்னு கேட்க, அப்படி நடந்தால் நான் உங்களோட 2வது பொண்டாட்டி அப்படின்னு இந்த எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல, அதில் ஏதாவது புதுசாக ஏதாவது இருக்கா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்ல, தெரிஞ்சிருந்தாலும் கல்யாணத்தில் அவள் பக்கத்தில் நீங்கள் நின்னீங்கன்னா எனக்கு அது அவமானம் இல்லையா அப்படின்னு கேட்க, சாரதாவை தனியாக விட்டுட்டாதான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து கஷ்டமாக இருக்கும், நான் அவளை தனியாலாம் விட மாட்டேன், நான் கண்டிப்பாக வந்துட்டு சாரதா பக்கத்தில் தான் இருப்பேன், நான் வந்து அவளை கைவிட்டுட்டேன் அப்படின்னு அவளுக்கு அவமானம் இல்லையா அப்படின்னு கேட்க, அவமானப்பட்டால் பட்டுட்டு போட்டோம், அது அவங்களுக்கு அதெல்லாம் வந்து புதுசு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அவமான பழக்கம் எப்படி அப்படின்னு இவ்வளோ ஈஸியாக வந்து சொல்கிறியே அப்படின்னு கேட்க, ககனுக்கு சின்ன வயசுலேருந்து நான் எதையுமே வந்து பண்ணதில்லை, அவன் தானாகவே வளர்ந்து இப்போ பூமியை கல்யாணம் பண்ணிக்க போகிறான், இப்போது நான் அந்த வீட்டு பக்கத்தில் வந்து இருக்கணும், அதுதான் என் வாழ்க்கைக்கான அர்த்தமே வந்துட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா என்னை அவமானப்படுத்தணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க, உன்னை அவமானப்படுத்துறதுக்காக இல்லை, அந்த வீட்டோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மீரா வந்து ரொம்ப கோவமாக இருப்பாங்க. இதெல்லாம் நான் நடத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.